வணக்கம் மக்களே, வணக்கம். சற்று முன் கிடைத்திருக்கக்கூடிய ஒரு முக்கியமான தகவல் ஒன்றை பார்க்க போகிறோம். சற்று முன்பு திமுகவின் தலைவர் கவலைக்கிடமாக இருக்கிறார். அதிரடியாக கைது செஞ்சுருக்காங்க. நீதிபதி அதிரடியாக தீர்ப்பளிச்சிருக்காங்க. யாரை அதிரடியாக கைது செஞ்சுருக்காங்க? போலீஸ், அமலாக்கத்துறை என்ன அதிரடி நடவடிக்கை எடுத்திருக்காங்க? திமுகவின் தலைவர் என்ன காரணத்திற்காக கவலைக்கிடமாக இருக்கிறார்? இதை பற்றின முழுமையான தெளிவான துல்லியமான விளக்கத்தை பார்க்க போகிறோம். அதற்கு முன்பு நமது சேனலுக்கு நீங்கள் புதிய பார்வையாளராக இருப்பதற்கு வாய்ப்புகள் நிறையவே இருக்கிறது. ஸோ முடிஞ்ச அளவுக்கு எல்லாரும் மறக்காமல் நமது அரசியல் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ண உடனேயே பக்கத்திலே ஒரு பெல் பட்டன் வந்துடும். அதை கிளிக் பண்ணி ஆல் என்ற ஆப்ஷனில் போட்டு வச்சுக்கோங்க. தொடர்ந்து நம்ம வீடியோ போட்டோம்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துடும். அதை பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இன்றைக்கி என்ன அரசியல் நியூஸ், இன்றைக்கி என்ன அரசியல் அப்டேட்ன்றதை தெளிவாகவும் துல்லியமாகவும் தெரிஞ்சுக்கலாம். அது மட்டும் இல்லாமல் வீடியோ பார்க்குற ஒவ்வொருத்தரும் மறக்காமல் நமது சேனலில் வீடியோவுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சற்று முன்பு கிடைத்திருக்கக்கூடிய ஒரு முக்கியமான பரபரப்பான அதிர்ச்சிகரமான திமுகவை பொறுத்த வரைக்கும் ஒரு சோகமான செய்தின்னு கூட சொல்லலாம், தகவல்னு கூட சொல்லலாம். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திமுகவின் தலைவராகவும் தமிழகத்திற்கு முதல்வராகவும் திகழ்ந்து வந்து கொண்டிருக்கக்கூடிய திமுகவின் முதல்வர் ஸ்டாலின் தற்போது கவலைக்கிடமாக இருக்கிறார். என்ன காரணம்? அதிரடியாக திமுகவின் அமைச்சரை கைது செஞ்சுருக்காங்க அமலாக்கத்துறை. நீதிபதி அவர்களிடம் ஒப்படைச்சு அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, முதல்வர் ஸ்டாலின் பார்த்தீங்கன்னா கவலைக்கிடமாக இருப்பதற்கு காரணம் முன்னாள் அமைச்சரான பொன்முடி அவர்கள் தான் இதற்கான காரணம். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, முதல்வர் ஸ்டாலினோட வலது கை அப்படின்னு கூட சொல்லலாம் பொன்முடி அவர்களை. முன்னாள் அமைச்சரான பொன்முடியை எதற்காக அமலாக்கத்துறை கைது செஞ்சுருக்காங்க அப்படின்னா, பல்வேறு விதமான வருமானத்திற்கு அதிகமான சொத்து சேர்த்த வழக்குலையும் வருமானத்திற்கு அதிகமான தவறான முறையில் பண பரிவர்த்தனை செய்த குற்றத்திற்காகவும் அமலாக்கத்துறை அதிரடியாக கைது செஞ்சுருக்காங்க. இதனால் சென்னை உயர்நீதிமன்றத்தில் பார்த்தீங்கன்னாக்கா ஆஜர்படுத்தியிருந்தாங்க அமலாக்கத்துறை. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா விசாரித்ததில் உண்மைன்றது பார்த்தீங்கன்னா உண்மை நிரூபிக்கப்பட்ட காரணத்தினால் ஆவணங்கள் எல்லாமே சரியான இருந்த காரணத்தினால முன்னாள் அமைச்சரான பொன்முடி அவர்களுக்கு பொன்முடிக்கும் அவரது மனைவிக்கும் அவருடைய மனைவி விசாலாட்சிக்கும் 3 ஆண்டுகள் சிறை தண்டனையும் 50 லட்சம் ரூபாய் அபராத தொகையும் அதிரடியாக தீர்ப்பளிச்சிருக்காங்க நீதிபதி அவர்கள். ஸோ இந்த காரணத்தினால முதல்வர் ஸ்டாலின் கவலைக்கிடமாக இருக்கிறார். ஸோ அது மட்டும் இல்லாமல் பொன்முடி அவர்கள் பேரதிர்ச்சியில் இருக்கிறார். அது மட்டும் இல்லாமல் இவர் இந்த தீர்ப்பை ஏற்றுக்கொள்ள முடியாத காரணத்தால் அவருக்கு மேல்முறையீட்டுக்காக டெல்லி பார்த்திங்கன்னா ஹைகோர்ட்டுக்கு கொண்டு போகிறதாகவும் பேச்சுகள் பேசப்பட்டு வருகிறது. ஸோ அதை பற்றின அப்டேட்டுமே தொடர்ச்சி அடுத்தடுத்த வீடியோவில் சொல்கிறேன். ஸோ இப்போது இந்த வீடியோவில் திமுகவின் தலைவர் இந்த காரணத்திற்காக தான் கவலைக்கிடமாக இருக்கிறார். அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. ஸோ ஏன் அப்படின்னா, திமுகவின் முதல்வர் ஸ்டாலினோட வலது கை அப்படின்னாவே தெரியும், எல்லாருடைய சொத்துக்களுக்கு பினாமியாக இருப்பதற்கான வாய்ப்புகள் கூட இருக்கிறது. தொடர்ந்து பார்ப்போம். இதுதான் வீடியோ நமக்கு. ஸோ அடுத்தடுத்த வீடியோவில் தொடர்ச்சி பார்க்கலாம். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ, வெல்கம்.